வணக்கம். இந்திய மரபுடைமை நிலையத்தின் ஏற்பாட்டில் ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் என்ற இந்த இணைய கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் முகமது அலி. இத்தருணத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய 3 அமைப்புகள்: தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு, வளர்தமிழ் இயக்கம், யுவபாரதி இன்டர்நேஷனல் ஸ்கூல். இவர்களது ஆதரவு இல்லை என்றால் இந்த கருத்தரங்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் என்ற ஆய்வு நூல் 2 பாகமாக வெளியிடப்பட்டது. இதன் தமிழாக்கத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த கருத்தரங்கு இவ்வாண்டின் தமிழ்மொழி விழாவின் முதல் நிகழ்வு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்றைய கருத்தரங்கு சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு. தன் சுவடுகளை தேடிக்கொண்டிருக்கும் பல சமூகங்களைப் போலவே தமிழ் முஸ்லிம்களும் சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே தங்களுடைய வரவு, தங்களுடைய வரலாறு, தங்களுடைய வாழ்வியல் என்று யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இதன் ஆய்வாளர் யார் என்று பார்த்தால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பதிவாகின்றது. ஆய்வாளர் டார்ஸ்டன் ட்சாcher, பெர்லின் நகரத்து கல்விமான் ஆய்வாளர். இந்த கருத்தரங்கத்தை வழிநடத்த திரு அருள்மகிழ்நன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அருள்மகிழ்நன் நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு முகம்தான். அவர் சிறப்பு ஆய்வு ஆலோசகர் கொள்கை கழகத்தில். இன்னும் சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்தின் இயக்குநராகவும் இயங்கி வருகின்றார். தமிழ் ஆர்வலர். இப்போது அவரை நான் இந்த கருத்தரங்கை நடத்தி தர அழைக்கின்றேன். அருண். நன்றி அலி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு சிங்கப்பூரின் வளதமிழ் இயக்கம் நடத்தும் தமிழ்மொழி விழாவின் முதல் நிகழ்வு என்பதிலும் அதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பெருமை. இந்த ஒரு மாத விழாவை நடத்தி தரும் வளதமிழ் தலைவர் திரு சுப்பையா மனோகரனுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிப்பட்ட முறையிலோடு இல்லாமல் இந்த சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் என்ற முறையிலும் அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய உரையாடல் ஒரு சிங்கப்பூர் சமுதாயத்தின், சிங்கப்பூர் தமிழ் சமுதாயத்தின் ஒரு மிக முக்கிய கூரை பற்றி அமைந்திருக்கிறது. சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் அந்த குறிப்பிட்ட மக்கள் இந்த நாட்டில் நாம் ராஃபிள்ஸ் இந்த நாட்டுக்கு வந்து இதை ஒரு குடியேற்ற பகுதியாக நிறுவிய நாளிலிருந்து இங்கே இருந்து வருகின்றார்கள். இது பெரும்பாலும் பலருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் முதல் ஒரு 10 ஆண்டுகளில் சிங்கப்பூர் இந்தியர்களில் தமிழ் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக இருந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. அதே போன்று வணிகத்துறையில் இந்த தமிழ் முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்த விஷயங்களும் இப்போது மறந்து போய்விட்டது. ஆகவே இந்த நம்மோடு ஒன்றாக இருக்கும் தமிழ் முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பற்றிய பலவிதமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றன அல்லது மறந்து போய்விட்டன என்று கூட சொல்லலாம். எனவேதான் அந்த நூலில் இவர்களுக்கென்று ஒரு தனி இயலை ஏற்படுத்தி அதற்கு ஒரு சரியான அறிஞரை எழுத வைத்தோம். அதே அடிப்படையிலே தான் இன்று நமது சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களை பற்றிய ஒரு உரையாடல், ஒரு தெரிதல், ஒரு புரிதல் அனைவருக்கும் வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு பல நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் இந்த ஒரு நாளில் நாம் பேசிவிட முடியாது. எங்களுடைய நூலில் உள்ள அந்த ஒரு இயலில் ஒரு கணிசமான அளவு செய்திகளை அறிஞர் டார்ஸ்டன் ட்சாcher தந்திருக்கின்றார். எனவே இன்றைய நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்கள் வரலாறு. இதை பற்றி எழுதுவதற்கு பொதுவாக நாம் இங்கே உள்ள ஆட்களைத்தான் பெரும்பாலும் சிங்கப்பூரை பற்றி எழுதும்போது சிங்கப்பூரர்களைத்தான் நாம் முதலில் தேடுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்து
சிங்கப்பூரிலேயே 3 ஆண்டுகள் தங்கியிருந்து தன்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தவர் இன்று நம்மோடு உரையாடவிருக்கும் முனைவர் டாஸ்டன் சாகர். அவர் இங்கே வந்து இருக்கும் பொழுது இந்த சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களை கருப்பொருளாக கொண்டு தான் அவர் ஆய்வு நடத்தினார். நம்முடைய மக்களோடு நெருங்கி உறவாடி நம்மை சுற்றி இருக்கும் இடங்களெல்லாம் தானே நேரில் பார்த்து அந்த நம்மளுடைய மண் வாசனை உணர்ந்தவர் முனைவர் டாஸ்டன் சாகர். அவருக்கு தெரிந்த அளவு நம்மில் பலருக்கு, நம் தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு தெரியாது. எனவே தான் நாங்கள் அவரை தேடி கேட்டுக்கொண்டு இந்த கட்டுரையை எழுத வைத்தோம். இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னவென்றால், எங்களுடைய நூலில் பல தமிழர் அல்லாதர் பலர் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பெரும்பாலும் தமிழ் தெரியும், ஆனால் தமிழ் பேசுவது இயலாது. ஆனால் இன்றைக்கு பேசக்கூடிய ஜெர்மானியர் தமிழில் பேசப் போகின்றார். இது ஒரு பெரிய சிறப்பு. அதோடு எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அவர் ஆங்கிலத்தில் பேசுவது மிகவும் எளிதாக இருக்கும் என்றாலும் நாங்களே வேண்டுமென்று தான் சொன்னோம், நீங்கள் தமிழிலேயே பேசுங்கள் என்று. அதை நீங்கள் அனைவரும் ரசிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த டாஸ்டன் சாகருக்கு தமிழின் மேல் அந்த காதல், தமிழ் முஸ்லிம்களின் மேல் என்ன அவ்வளவு ஒரு பற்று என்று பார்த்தால், இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே, இளம் வயதிலிருந்தே, அவர் இந்தியாவுக்கு ஒரு முறை சென்ற போது, அதிலேயும் முக்கியமாக இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னாலேயே இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது அதில் நீளமான இருந்த பெயர்கள் அவரை மிக கவர்ந்ததாக அவர் சொல்லுகின்றார். ஒரு நீளமான பெயர் ஒரு கவர்ச்சி தரும் என்பது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். நான் என்னுடைய பேரை அருண்னு சுருக்கி விட்டது கூட அதனால தான். பெரிய பேர் அதிகமாக நீளமாக இருந்தால் பலருக்கு மனசில் தங்காது என்று. ஆனால் டாஸ்டன் மனதில் நீளமான பெயர்கள் தான் பதிந்தது. அதை ஒட்டித்தான் அவர் தென்னாட்டை சென்று தென்னாட்டில் சுற்றுப்பயணம் செய்து ஒரு முடிவுக்கு வந்தார். நான் தென்னாட்டை பற்றித்தான், தென் இந்தியாவை பற்றித்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று. அதில் தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் இருக்கின்றது. நமது அதிர்ஷ்டம், அவர் தமிழின் மேல் தன்னுடைய குறியை வைத்தது. அதோடு உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில ஆண்டுகளுக்கு முன்னாலே உல்ரிகா நிக்கலஸ் என்ற பேராசிரியர் நம்முடைய தேசிய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தார். அவருடைய மாணவராகத்தான் டாஸ்டன் இங்கு வந்து தன்னுடைய முனைவர் பட்டத்தை செய்தார். ஆக இவருடைய வழக்கமான இவருடைய வரலாறு சொல்லும் பொழுது இவர் ஒரு பெரிய அறிஞர் என்பதில் சந்தேகமில்லை. அதோடு தமிழ் முஸ்லிம்களை பற்றியும் இந்திய முஸ்லிம்களை பற்றியும் நிறைய ஆய்வு செய்திருக்கின்றார், நிறைய எழுதியிருக்கின்றார். குறிப்பாக ரேஸ், ரிலிஜன் அண்ட் த இந்தியன் முஸ்லிம் ப்ரிடிகமெண்ட் இன் சிங்கப்பூர் என்ற தலைப்பில் அவர் ஒரு ஆய்வு நூலை 2018ஆம் ஆண்டில் வெளியிட்டார். பிறகு அரபு தமிழ், குரானின் தமிழ் மொழிபெயர்ப்பு பற்றிய கட்டுரைகள் அவருடைய அண்மை வெளியீடுகளாகும். இப்போது 16ஆம் நூற்றாண்டுக்கும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ் மொழியிலான இஸ்லாமிய இலக்கியத்தின் ஆரம்பகால வளர்ச்சியை பற்றி ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கின்றார். எனவே நாம் இன்று இது ஒரு மகிழ்ச்சிகரமான தினம், ஏன்னா முதல் நிகழ்ச்சி என்பதோடு இது போன்ற ஒரு அற்புதமான அறிஞரை நம்மோடு கலந்து உறவாட வைத்த வாய்ப்புக்கு நாம் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டும். எனவே அந்த அறிமுகத்தோடு இப்போது முனைவர் டாஸ்டன் சாகரை பேச அழைக்கின்றேன். முனைவர் சாகர். ரொம்ப நன்றி அருண். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நண்பர்களே, அனைவருக்கும் பெர்லின்ல இருந்து ஒரு இனிய வணக்கம். ஏனே மன்னியுங்க, ஒரு நிமிஷம். சரி, இன்றைக்கு இந்த ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் எனும் இணைய கருத்தரங்கு தொடரில் உங்களிடம் பேசும் வாய்ப்பதனால் ரொம்ப மகிழ்ச்சி பெறுகிறேன். ஆராய்ச்சியாளராக என் ஆராய்ச்சியை பொது அவையோர்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் அரிது, குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில்.
திரு அருண்மகிழ்நான் அவர்கள், செல்வி நளின கோபால் அவர்கள் ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் எனும் புத்தகத்திலும் இணைய கருத்தரங்கு தொடரிலும் பங்கு கொள்ள என்னை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு என் இனிய நன்றி சொல்ல வேண்டும். மேலும் இன்றைக்கு என்னால் உங்களிடம் பேச முடிகிறதற்கு இன்னொரு நன்றி தேவையானது. இந்த கொரோனா காலத்தில் புதுமையான தொழில்நுட்பம் உதவி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த முடியாது. எனக்கு ஜூம் யார் உருவாக்கினார் என்று தெரியாது, என்றாலும் அவர் நம் கரவொலி தகுந்தவர் என்று நான் யோசிக்கிறேன். சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு என்பது இன்று இந்த கருத்தரங்கின் தலைப்பு. நான் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பேச போகிறேன். 25 நிமிடத்தில் வரலாற்றின் முழு 200 வருடங்களை பற்றியும் பேச சாத்தியம் இல்லை. ஆகவே முதல் உலக போருக்கு முன்னாலே 100 வருடங்களின் வரலாற்றை குறிப்பாக கவனிக்கப் போகிறேன். தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு 19 நூற்றாண்டின் வரலாற்று சிறப்பான ஆர்வம் உள்ளது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்தில் இந்தியா குடியேறிகளிலும் சிங்கப்பூர் பொது சமூகத்திலும் தமிழ் முஸ்லிம் பங்கு சிறப்பமாயிற்று. பல்வேறு வியாபாரங்களில் வெற்றி அடைந்தனர். பள்ளிவாசல்களையும் சமய சார்ந்த அறக்கட்டளைகளையும் உருவாக்கினார். தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் வளர்த்தனர். அதனால் இந்த கருத்தரங்கில் இந்த காலத்தையும் சாதனைகளும் முன்னிலைப்படுத்த போகிறேன். என் சொற்பொழிவாலே நீங்கள் ஆர்வப்படுவீர்கள் என்ற என் நம்பிக்கை. சொற்பொழிவு தொடங்கும் முன்னே இன்னொரு வேண்டுகோள். தமிழ் என் தாய்மொழியிலே, அதனால கொஞ்சம் டென்ஷன் படுகிறேன். இன்று வரை இத்தனை பேருக்கு முன் ஒரு தமிழ் சொற்பொழிவு கொடுக்கவில்லை. ஆகவே நான் தவறி பேசினால் என்னை தயவு செய்து மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எனினும் உங்களுக்கு என் சொற்பொழிவு புரியும் என்று நம்புகிறேன். சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு பேசும் முன் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். தமிழ் முஸ்லிம்கள் என்றால் யாரு? தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் தமிழ் பேசுபவர். ஆகவே தமிழ் முஸ்லிம்கள் என்றால் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் என்று கொள்ளலாம். ஆனால் அப்படி குறுக்கமாக தமிழ் முஸ்லிம்கள் என்று சொல்லும் போது ஒரு முஸ்லிம் தமிழ் பேசுபவருக்கும் இன்னொரு முஸ்லிம் தமிழ் பேசுபவருக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் என்று மறக்கக்கூடாது. தமிழ் முஸ்லிம் சமூகம் பல்வகைமையானது. It is a very diverse society. முதலால் வட்டார பல்வகைமை உண்டு. கடலோர ஊர்களில் வசிக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் உள்நாட்டு ஊர்களில் வசிக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் இடையில் பழக்க வழக்கத்திலும் கிளை மொழியிலும் முதலிய வேறுபாடுகள் நிறையன. மேலும் இஸ்லாமிய சட்டத்தில் முஸ்லிம்கள் 4 தரங்கள் அல்லது சட்ட முறைகள், இங்கிலீஷ்ல லா ஸ்கூல்ஸ் அழைக்கப்பட்டது, அரபி மொழியில் மத்ஹப் சொல்லப்படுகிறது, பின்பற்றிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இந்த 4 தரங்களில் 2 பின்பற்றிக் கொள்வார்கள், ஹனஃபி தரம் மற்றும் ஷாஃபி தரம். So there are these 2 different law schools which are followed by people in different places. கடலோரம் வாழும் தமிழ் முஸ்லிம்களில் ஷாஃபி தரம் வழக்கமானது மற்றும் ஹனஃபி தரம் உள்நாட்டில் வாழும் முஸ்லிம்களில். முடிவாக தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பொருளாதார பல்வகைமை இருக்கும். நிறைய தமிழ் முஸ்லிம்கள் துணி வியாபாரம், முத்துமணி வியாபாரம் முதலிய பல்வேறு வணிகம் செய்து கடை நடத்திக் கொள்வார்கள். வேறு சில தமிழ் முஸ்லிம்கள் கல்விஞர்களாக, குறிப்பாக நேசவலர்களாக வேலை செய்து சிங்கப்பூரில் தொழிலாளிகளாக வயிறு வளர்த்து கொண்டார்கள். இந்த முறை தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பல்வேறு பிரிவு ஏற்பட்டிருந்தது. தமிழ் முஸ்லிம் சமூகத்தை பற்றி பேசினால் இந்த பிரிவுகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So we always have to remain cognizant of these different sections of Tamil Muslim society. சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் வரலாற்றில் சிறப்பாக என்ன? முதலாக பிரிட்டிஷர் 1819 இந்த துறைமுக நகரத்தை தோற்றுவித்த போது தொடக்க கால குடியேறிகளில் தமிழ் முஸ்லிம்கள் பெருமளவில் இருந்தனர்.
பிரிட்டிஷ் சிங்கப்பூரின் குறைந்தது முதல் 30 ஆண்டுகளில் தீவில் குடியேறியிருந்த இந்தியர்களில் தமிழ் முஸ்லிம்கள் மிக பெரும்பான்மையினராக இருந்தனர். சிங்கப்பூரின் வர்த்தகத்தில் தமிழ் முஸ்லிம்கள் பங்கு முக்கியமானது. பள்ளிவாசல்களை போல சமய சார்ந்த அமைப்புகளுக்கு அறக்குறையாக சொத்துக்களை வழங்கினதால் தமிழ் முஸ்லிம்கள் தங்கள் சொந்த கைகளால் சிங்கப்பூர் நகரத்தை அமைத்துக் கொள்ள உதவி கொடுத்தார்கள். மேலும் தங்கள் அச்சு நிறுவனங்களையும் பதிப்பகங்களையும் நடத்தி அங்கே தமிழ் புத்தகங்களை வெளியிட்டதனால் தமிழ் மொழி வளர்த்தினார் தமிழ் முஸ்லிம்கள். பிரிட்டிஷ் சிங்கப்பூரின் முதல் ஆண்டுகளில் இந்தியர்களில் தமிழ் முஸ்லிம்கள் மிக பெரும்பான்மையினராக இருந்தனர் என்றால் நமக்கு தெரிந்தது எப்படி? இந்த உண்மை சில மூலகங்களிலிருந்து தெளிவாக விளங்குகிறது. உதாரணமாக, சிங்கப்பூரில் குடியேறியிருந்த தென் இந்திய வணிகர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் முறையே ஒரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனு 1822 ஸ்டான்ஃபோர்ட் ராஃபல்ஸிடம் வழங்கப்பட்டது. ஸோ யூ ஜஸ்ட் இங்கே பார்க்கலாம் இந்த மனு, இந்த பெட்டிஷன். இந்த மனுவிலும் தொடர்பான வேறு சில ஆவணங்களிலும் சுமாராக 72 பெயர்கள் காணலாம். So there are about 72 names which we can see in that petition and in the documents which are related to that whole event. இந்த 72 பெயர்களில் 68 பெயர் அல்லது 94 விழுக்காட்டினர் முஸ்லிம் பெயர்கள் தான். So even from that we can see how dominant the Tamil Muslims were at that time, especially அந்த நேரத்திலே சிங்கப்பூர்ல சும்மா ஒருவேளை 200 இந்தியர்கள் தங்கினார். மேலும் 1849 ஒரு மக்கள் தொகை கட்டியபடி சிங்கப்பூர் குடியேறியிருந்த இந்தியர்களில் குறைந்த 78 விழுக்காட்டினர் முஸ்லிம்கள் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் முஸ்லிம்கள் சிங்கப்பூர் இந்தியர்களில் பெரும்பான்மையினராக இருந்தனர் என்று சான்று சில இருக்கும். So there are even some sources which suggest that this numerical dominance continued into the late 19th century. உதாரணமாக, சிங்கப்பூர் அரசாங்கம் வருடமான ரூபாய் 40க்கு மேலாக வரி செலுத்துபவர்களின் பட்டியல் வெளியிட்டினது. 1870 இந்த பட்டியல் காட்டியபடி குறைந்தது 48 இந்தியர்களில் 33 முஸ்லிம்கள் என்றால் 69 விழுக்காட்டினர் சொல்லலாம். முடிவாக 1887 சிங்கநேசன் பத்திரிகையின் சிங்கப்பூரில் தாங்கிய 84 சந்தாதாரர்களில் 69 விழுக்காட்டினர் முஸ்லிம்கள். இந்த எண்ணிக்கைகளிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் இந்தியர் சமூகத்தில் தமிழ் முஸ்லிம்களின் முக்கியம் காணலாம். இந்த உதாரணங்கள் 19ஆம் நூற்றாண்டு சிங்கப்பூரில் தமிழ் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை மட்டுமன்றி பொருளாதார முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றன. ஜூலியஸ் என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய முஸ்லிம் வணிகர்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தென்கிழக்காசியாவின் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முக்கிய பங்காற்றினார் என்பது நன்கு அறியப்பட்ட உண்மை. இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையில் 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஐரோப்பிய கப்பல் வணிகத்திடம் தமிழ் முஸ்லிம்கள் தோல்வியுற்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. So it is clear that the total trade of Tamil Muslims dropped in the 19th century in comparison with the centuries before that. ஆனால் அதே நேரம் காலனித்துவ காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் நிறைய தமிழ் முஸ்லிம்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை கணிசமான அளவுக்கு பெருக்கிக் கொண்டனர். நீராவி கப்பலும் ரயில் வண்டியும் பயணங்களின் விரைவையும் பாதுகாப்பையும் கூட்டினது. So there was generally a movement towards greater security. Security in travel is one of them. ஆகவே வணிகம் சுலுவாயிற்று. இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் பிரிட்டிஷ் சட்டங்களால் சென்றதனால்
இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரில் ஒரு வியாபாரம் நடத்தை சாத்தியமாக்கினது. உயில்களால் சிங்கப்பூரில் தங்கியவரால் இந்தியாவில் தன் பயனுக்கு சொத்து எழுதி வைக்க முடிந்தது. So in this period, earlier in the 18th century, if a trader died in the Malay Peninsula, the family in India would not hear for many months of his death. And in that time, many people could come actually and take control of his property. But in the 19th century, thanks to the greater legal security, this gave a greater security for the trade and for Tamil Muslims as a whole. மேலும் தாய்லாந்து, பர்மா, வியட்நாம் போன்ற தென்கிழக்காசிய தீபகற்ப நாடுகளில் காலனித்துவ காலத்தில் தமிழ் முஸ்லிம்கள் தங்கள் வணிகம் பெருக்கினார். இந்த வணிகத்துக்கு தமிழ் முஸ்லிம்கள் சிங்கப்பூர் ஒரு மையமாக்கினார். சிங்கப்பூரில் தமிழ் முஸ்லிம் வணிக நடவடிக்கைகள் பெரும்பாலும் இந்த மூன்றையும் சார்ந்ததாக இருந்தன. கைலி, களம், கால்நடை. நான் இந்த மூன்று இக்கு அழைக்கிறேன். So in English I say the 3 C's and தமிழ் மூன்று இக்கு. இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கான நெசவு துணி வர்த்தகம் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ் முஸ்லிம்களின் முக்கிய வணிக நடவடிக்கைகளில் ஒன்றுதான். 19ஆம் நூற்றாண்டில் அவர்களது வர்த்தக நடவடிக்கைகளும் சில்லறை வியாபாரம், கடைகள் நடத்துவது போன்றவற்றுக்கு மாறின. So from being independent traders, they actually transformed into mostly shopkeepers, people who sold retail cloths, but still remained in the cloth business. ஒரு நிமிஷம் என்னை மன்னியுங்க. காலனித்துவ காலத்திற்கு முன்னர் துணி வியாபாரிகளாக இருந்தவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் கடை வைத்திருந்தோரை விட செல்வந்தர்களாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம்கள் நடத்திய சில துணி கடைகளும் பெரும் தொழில்களாகவே விளங்கின. கடல் வழி வர்த்தகத்தை போலவே சில்லறை துணி வியாபாரத்திலும் அதே அளவு லாபம் கிடைக்கும் எனும் உறுதி இல்லாத போதும் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் முஸ்லிம்களுக்கு அந்த தொழில் ஆதரவு வழங்கியது. கடை உதவியாளர்கள், சமையல்காரர்கள், விற்பனையாளர்கள், நிர்வாகிகள், கடை உரிமையாளர்கள் என பல நிலைகளில் அவர்கள் துணி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் தமிழ் முஸ்லிம்கள் இந்த பழக்கமான வியாபாரங்களை தவிர புதிய வியாபாரங்களை நடத்த தொடங்கினர். கடல் வணிகத்தில் 18ஆம் நூற்றாண்டு முடியும் காலகட்டத்தில் தமிழ் முஸ்லிம்களின் கப்பல்கள் ஐரோப்பிய கப்பல்களின் பெருங்கடல் போக்குவரத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. எனவே தமிழ் முஸ்லிம்கள் தங்களுடைய கப்பல் சார்ந்த திறன்களை லாபம் தரக்கூடிய ஆனால் ஆபத்து குறைந்த தொழில்களில் பயன்படுத்தினார். பீனாங்கிலும் சிங்கப்பூரிலும் கப்பல்கள் பொதுவாக கரை கப்பால் கடலில் தான் நாங்குரமிட வேண்டும். So usually before the building of the harbor, the ships had to anchor offshore, especially in Singapore, before goods could be unloaded. பயணிகளும் சரக்குகளும் சிறிய கலங்கள் மூலமாகத்தான் கரையை வந்தடைய வேண்டும். சிங்கப்பூர் ஆற்றில் சரக்கு படகுகளை இயக்குவதில் தமிழ் முஸ்லிம்கள் 19ஆம் நூற்றாண்டில் கோலோச்சினார். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் பேச வேணும். இந்த படத்தில் 19ஆம் நூற்றாண்டின் சிங்கப்பூர் தமிழ் சமூக முழுமையும் காணலாம். இடது பக்கத்துல 2 தொழிலாளிகள், முன்பக்கத்துல ஒரு கூலி தொழிலாளி, பின்பக்கத்துல சுகான் பிடிக்கிற ஒரு படகுக்காரர். So in the front you see a coolie, a simple laborer. In the back you see a boatman, exactly the type of boats I've just been talking about. வடக்கு பக்கத்துல 2 வணிகர், முன்பக்கத்துல ஒரு செட்டியார், பின்பக்கத்துல ஒரு தமிழ் முஸ்லிம் வணிகர். முன்பக்கத்துல இருக்கிற 2 பேர் ஹிந்து சமயத்தினர், பின்பக்கத்துல 2 பேர் தமிழ் முஸ்லிம்கள்.
19ஆம் நூற்றாண்டின் சிங்கப்பூர் தமிழ் சமூகம் முழுமையும் இந்த படத்திலே காணலாம் என்றால் பெண்கள் காணோம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே தமிழ் பெண்களில் சிலர் மட்டும் சிங்கப்பூரிலே தங்கி கொண்டிருந்தார்கள். அதனாலே இந்த படத்திலே பெண்கள் காணும். ஆனா அன்றைய தமிழ் சமூகத்தில் தொழில்கள் சமயங்கள் இங்கு நல்ல காணலாம். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஒரு துறையில், அதாவது கால்நடை வியாபாரத்தில் காலனித்துவத்துக்கு முன்பு இறந்தது போலவே காலனித்துவ காலத்தின் போதும் சூழிய வணிகர்களின் செல்வாக்கு தொடர்ந்தது. சிங்கப்பூருக்கு எப்போதுமே உணவு இருக்குமதி தேவைப்பட்டது. அதில் கால்நடை முக்கிய பங்காற்றின. கால்நடை தாய்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. கால்நடை வியாபாரத்தில் தமிழ் முஸ்லிம்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏகபோக உரிமை கொண்டாடினர். சிங்கநேச சந்தாதாரர்களில் 1887 11 விழுக்காட்டினார் கால்நடை வணிகர்களாக இருந்தனர். உலக பொருளியல் 1930களில் மந்த நிலையை சந்தித்தது வரை அது தொடர்ந்தது. So the economic crisis in the 1930s brought an end to these Tamil Muslim cattle traders. தமிழ் முஸ்லிம் கால்நடை வியாபாரத்தில் வேறு எவரை காத்திலும் முன்மாதிரியாக விளங்கியவர் கால்நடை மன்னன் காதர் சுல்தான். இங்க இந்த படத்துல நடுவில் பார்க்கலாம் அவங்க குடும்ப சுற்றிலும் எனினும் மிக பெரும் செல்வந்தராக இருந்தாலும் காதர் சுல்தான் ஒருவர் மட்டுமே சிங்கப்பூரின் தமிழ் முஸ்லிம் கால்நடை வணிகராக இல்லை. There were many others apart from Kadir Sultan. கடைசியாக, I would say last but not least, ஒரு 4வது இக்கரம் இருக்கும், காசு. தற்கால சிங்கப்பூரிலும் தமிழ் முஸ்லிம்களை பணமாற்று வணிகத்தை பெருமளவு நடத்தி வருகின்றனர். 19ஆம் நூற்றாண்டில் பணமாற்று வணிகம் இன்றைக்கு விட முக்கியமாயிற்று. இன்றைக்கு வங்கிகளில் பணமாற்ற முடியும், ஏடிஎம்மில் இருந்து வாங்க முடியும். ஆனால் அன்றைக்கு இந்தியா, சீனாவில் இருந்து வந்த குடியேறிகளும் வணிகர்களும் பணமாற்று வணிகரிடம் பணமாற்ற வேண்டியது. தமிழ் முஸ்லிம்களின் பொருளியல் வெற்றி சமயம் சார்ந்த அமைப்புகளில் அதிகமாக முதலீடு செய்யப்பட்டது. அவற்றுள் முக்கியமானவை சில பள்ளிவாசல்களும் அவற்றின் பராமரிப்புக்காக அறக்கட்டளைகளாக அவற்றோடு இணைக்கப்பட்ட சொத்துகளும். காலனித்துவ சிங்கப்பூரில் குறைந்தது 9 பள்ளிவாசலுக்கு இவ்வாறு தமிழ் முஸ்லிம்கள் அறக்குறையாக சொத்துக்களை வழங்கினார். அவற்றுள் மிக முக்கியமானது பெரிய பள்ளிவாசல் என்று தமிழில் அழைக்கப்பட்ட சவுத் பிரிட்ஜ் ரோடில் ஜாமியா பள்ளிவாசல். தமிழ் முஸ்லிம்களால் கட்டப்பட்ட சமயம் சார்ந்த கட்டடங்களில் தெலுங்காய ஸ்ட்ரீட்டில் உள்ள சிங்கப்பூர் நாகூர் தர்கா சிறப்பிடம் வகிக்கிறது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான முஸ்லிம் புனிதராக கருதப்படும் ஷவுல் ஹமீருக்கான நினைவு சின்னமாக நாகூர் தர்கா செயல்பட்டது. அவரது உடல் நாகப்பட்டின துறைமுகத்துக்கு அருகில் உள்ள நாகூர் எனும் சிறிய நகரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இருந்து ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட்ஸுக்கு வந்த தமிழ் குடியேறிகள் நாகப்பட்டின துறைமுகத்தில் இருந்துதான் புறப்பட்டனர். So Nagapatnam was the main port of embarkation for most of the people coming from India to Singapore at that time. பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என முஸ்லிம்கள் மட்டுமின்றி இந்துக்களும் அந்த சமாதியில் பிரார்த்தனை செய்தனர். சிங்கப்பூரை போலவே பீனாங், அலுசுத்தார், ரங்கூன் உள்ளிட்ட தென்கிழக்காசியாவின் பல பகுதிகளில் நாகூர் புனிதருக்கு நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டன. இன்றைக்கு பெரிய பள்ளிவாசல் நாகூர் தர்காவோடு இணையும் ஜாமிய நிதி அறக்கட்டளை இன்னும் முஸ்லிம் சமூகத்துக்கு மிக பயன்படுகிறது. 2015 முயிஸ் என்பது சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் நிர்வகிக்கும் நிதி அறக்கட்டளைகளில்
ஜாமியா நிதி மொத்த மதிப்பில் 2ஆம் நிலையிலும் வருமானத்தில் 3ஆம் நிலையிலும் மதிப்பிடப்பட்டது. So the endowment that finances both the Jamia Mosque and the Nagor Dargah in 2015, according to Mosque, had the second largest total value and the third largest income of all the endowments that are administered by Mosque. சமயம் சார்ந்த கட்டடங்களையும் அறக்கட்டளைகளையும் உருவாக்கியதோடு சிங்கப்பூரில் தமிழர்களின் வளர்ச்சியிலும் தமிழ் முஸ்லிம்கள் முக்கிய பங்கு வகித்தனர். முதலாம் உலக போருக்கு முன் சிங்கப்பூரிலும் பினாங்கிலும் செயல்பட்ட பெரும்பாலான தமிழ் அச்சு நிறுவனங்களும் செய்தித்தாட்களும் தமிழ் முஸ்லிம்களால் நடத்தப்பட்டன. தமிழ் மொழி வெளியீடுகளில் கணிசமானவை தமிழ் முஸ்லிம்களை ஆசிரியர்களாக கொண்டிருந்தன. சிங்கப்பூரின் முதல் தமிழ் அச்சகமான தினோதய பிரஸ் அநேகமாக சிங்கப்பூரில் பிறந்த தமிழ் முஸ்லிமாக கருதப்படும் சிக்கு மக்தூம் சாஹிப் என்பவரால் நிறுவப்பட்டது. சிங்கப்பூரின் முதல் 4 தமிழ் பத்திரிகைகளில் 3ஐ தினோதய பிரஸ் அச்சிட்டது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான தினோதய பிரஸ், ஜாவி பிரானகன் பிரஸ் ஆகியவை தமிழ் பதிப்பு துறைக்கு ஆற்றியிருக்கும் பங்கு அளப்பரியது. அந்த காலகட்டத்தில் தமிழில் பதிப்பிப்பது லாபம் ஈட்ட முடியாத ஒரு தொழிலாகும். So Tamil publications were not very profitable. There was very little reason to actually print anything in Tamil. முஸ்லிம் அச்சு நிறுவனங்களின் முக்கியத்துவத்திற்கு ஒரு காரணம் அவை மலை மொழியிலும் பதிப்பித்து லாபம் ஈட்டின என்பதாகும். So basically the Muslim printers had the advantage that because they also knew Malay and very often were connected to the Malays, they could basically make their money with the Malay publications and use that money to finance Tamil publications as well. சிங்கப்பூரின் பிற முஸ்லிம் சமூகத்தினருடன் உள்ள இந்த தொடர்பால் தங்கள் தாய்மொழியின் வளர்ச்சிக்கும் அவர்களால் ஆதரவளிக்க முடிந்தது. 2 உலக போர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. நடப்பு 19ஆம் நூற்றாண்டின் முதல் சிங்கப்பூரில் தமிழ் முஸ்லிம்கள் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே இருந்தது. தமிழ் முஸ்லிம்கள் தாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்த சமய அறக்கட்டளைகள் அனைத்தின் கட்டுப்பாட்டையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் நிர்வாக முறைகேடு என்று சொல்லப்பட்ட காரணத்தையொட்டி படிப்படியாக முகமதிய இந்து அறக்கட்டளை வாரியத்திடம், that's the Mohammedan and Hindu Endowments Board, இறந்தனர். So all those endowments that they had made on the accusation that these endowments were mal-administered, the Mohammedan and Hindu Endowments Board took control over those endowments, and the Tamil Muslims lost control over them fully. இன்னொரு முக்கியமான மாற்றம் தேசியவாதத்தின் வளர்ச்சி. முதலாம் உலக போருக்கு பிறகு மலைக்காரர்களிடமும் இந்தியர்களிடமும் தேசியவாத உணர்வுகள் அதிகரித்தன. முதலாம் உலக போருக்கு முன் இந்தியர்களிடையேயும் மலைக்காரர்களிடையேயும் ஒரு பாலமாக விளங்கிய தமிழ் முஸ்லிம்கள் புதிய தேசியவாத அரசியலால் தாங்கள் அந்நியப்படுத்தப்படுவதாக உணர்ந்தனர். So the problem that many Tamil Muslims faced earlier, as I've just shown with the publications, earlier they could act as a bridge community between the Malays and the Indians. When nationalism rose amongst the Malays and the Indians, both sides, in a sense, went different ways, and the Tamil Muslims became marginal to both sides, both to the Indians and to the Malays. மேலும் முதலாம் உலக போருக்கு பின் இந்தியாவிலிருந்து புதிதாக வந்த தமிழ் முஸ்லிம் குடியேறிகள் இந்திய ஒரு உறவை வலுப்படுத்தினார்கள். தென் இந்தியாவில் நெசவு துணி உற்பத்தி பெறும் அளவில் தொழில் மயமாக்கப்பட்டதால் முஸ்லிம் நெசவாளர்கள் அந்த தொழிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழ் முஸ்லிம் நெசவாளர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளுடன் குடிபெயர்ந்ததோடு
பெயர்ந்ததோடு வெகு அரிதாக தான் மற்ற முஸ்லிம் சமூகங்களில் கலப்பு மனம் புரிந்து கொண்டனர். So earlier Muslim migrants had not usually come with their wives, and very often they had married into the Malay community. These new migrants came with wife and children and only very rarely contracted marriages with the Malay community. So the connections to India were actually strengthened by them. மேலும் இந்தியாவில் ஏழ்மையிலிருந்து அவர்கள் தப்பித்து வந்ததால் மீண்டும் இந்தியா திரும்ப அவர்களுக்கு காரணம் ஏதும் இருக்கவில்லை. எனவே பெரும்பாலோர் சிங்கப்பூரிலேயே நிரந்தரமாக தங்கினார். அதே நேரத்தில் சில சரகமான நிகழ்வுகளும் இடம் பெற்றன. அவற்றின் முழு தாக்கம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்புதான் தெரிய வந்தது. அவற்றுள் முக்கியமானது முஸ்லிம் அபிவிருத்தி சங்கம் போன்ற சுய உதவி சங்கங்களின் உருவாக்கம். சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் சமூகத்தினர், குறிப்பாக வசதி குறைந்த பிரிவினர், தங்கள் சொந்த ஒருத்தொடர்பான சங்கங்களையும் நிறுவினார். இரண்டாம் உலகப் போருக்கு பின் இந்த சங்கங்களும் வேறு நிறுவனங்களும் காலனித்துவ ஆட்சியின் முடிவோடு ஏற்பட்ட கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் தமிழ் முஸ்லிம்களுக்காக பெரும் உதவி செய்து கொண்டன. ஆனால் இது மற்றொரு நாளுக்கு வரலாறு. நீங்கள் என் சொற்பொழிவால் கொஞ்சம் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பத்திருக்கிறீர்கள் என்ற என் நம்பிக்கை. உங்கள் கவனத்துக்கு என் இனிய நன்றி சொல்ல வேண்டும். வணக்கம். நன்றி தௌசண்ட் ஷாகர். நாம் இனிமேல் எங்கு செல்ல போகின்றோம் என்ற கேள்வி எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு முக்கியமானது நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற கேள்வியும் கூட. ஏனென்றால் அடிப்படைகள் அமைவது சரித்திர மேடையில்தான். இந்த நீங்கள் சொன்ன அந்த தமிழ் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவன நானும் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய சமூகத்தின் பல தொலைந்து போன புகைப்படங்களை எங்களுக்கு எடுத்து காட்டினீர்கள். அதற்காக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுவும் உங்கள் குரலில் பிள்ளை தமிழையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். கொள்ளை நிறைவாக இருந்தது எங்களுக்கு. சரி, இப்பொழுது அருண் உங்கள் கடமையை செய்யுங்கள். திரு தோசன் அவர்களோடு உரையாடுங்கள். நன்றி அலை. சிங்கப்பூர் அல்லாத ஒருவர், தமிழர் அல்லாத ஒருவர், முஸ்லீம் அல்லாத ஒருவர் சிங்கப்பூர் தமிழ் முஸ்லீம்களை பற்றி இவ்வளவு அருமையாக பேசியது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு வகையில் எனக்கு பெருமை தருகிறது என்று கூட சொல்லலாம். ஏன்னா அந்நியர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர்கள் கண்ணுக்கு தெளிவாக தோன்றுகின்றது. அந்த வகையிலே தான் உங்களுடைய இந்த பேச்சும் உங்களுடைய கட்டுரையும் அமைந்தன என்று நான் சொல்வேன். ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் உங்கள் முன் வைத்துவிட்டு பின்னர் நாம் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கும் மற்றவர்களுடைய கேள்விகளை பார்ப்போம். இந்தியாவில் இன வாரியாகவும் மத வாரியாகவும் மொழி வாரியாகவும் பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். இந்த மதம் என்று பார்த்தால் இந்தியாவிலே தோன்றிய மதங்கள் ஹிந்து மதம், பௌத்த மதம், ஜைன மதம். வெளியில் வந்த மதங்கள் பார்க்கும்பொழுது பெரிய அளவில் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்துவ மதமும் வந்தது. நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கும் தமிழ் முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் அவர்கள் முஸ்லீம் மதத்தை தழுவினார்கள். கிறிஸ்துவத்தை தழுவியவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வணிகத்துறையில் முஸ்லிம்களுடைய பங்கு அதிகமாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இதற்கு என்ன காரணம்? இந்துக்கள் இங்கே இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டு முஸ்லிம்களாக மாறியதும் அவர்களுக்கு இருந்த தொடர்பும் அரபு வணிகர்கள் மூலமாக வந்ததால் இருக்குமோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் வளரும்போது அவர்களை மதம் மாற்றியவர்களும் அவர்களை வாழ்வித்தவர்களும் கிறிஸ்துவ வணிகர்கள் என்பதை விட கிறிஸ்துவ மதபோதகர்கள் தான் அதிகம். ஆனால் தமிழ் முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலும் அந்த வணிகம் அவர்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, நம்முடைய 2000 ஆண்டு வரலாற்றை பார்த்தால் கூட
தமிழர்களுடைய அடிச்சுவடுகள் என்று நாம் பார்க்கும்பொழுது அதில் பல முஸ்லிம்களுடைய அடிச்சுவடுகளும் சேர்ந்து இருக்கு அதில். ஆக இதற்கு என்ன அடிப்படை காரணம்? இப்போது தமிழர்களிடையே கூட சில வணிக சமூகங்கள் இருக்கின்றன. செட்டியார்கள் வணிக சமூகத்தோடு அதிகமாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதே மாதிரி தான் தமிழ் முஸ்லிம்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் வணிகத்துறையில். இதற்கு என்ன காரணம்? அந்த பழைய தொடர்பா என்பது ஒரு கேள்வி. ரொம்ப நல்ல கேள்விதான். 14ஆம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்கால இருந்து மொரோக்கோ நாட்டுல இருந்து இப்ன் பத்தூத்தா எனும் ஒரு பயணி இந்தியா பெருங்கடல், இந்தியன் ஓஷன், ஒரு முஸ்லிம் குலம், ஒரு முஸ்லிம் குலம் தான் அழைத்தினார். இந்த இந்தியன் ஓஷன்ல எல்லா வணிகர் சமூகங்கள் முஸ்லிம் சமூகங்கள். கிழக்கு ஆப்பிரிக்கால, அரேபியா இல்ல, இந்தியாவில், இந்தியா கடற்கரையில், உள்நாட்டில முஸ்லிம் வணிகர் காணோம். ஆனா இந்தியா கடற்கரையில நிறைய முஸ்லிம் வணிகர் சமூகம் இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் அந்த மலேக்கார, ஜாவாக்கார, புகிஸ் எல்லாம் முஸ்லிம்கள் தான். அதனால தமிழ் முஸ்லிம்களுக்கு இந்த வெளிநாட்டுல வேறு முஸ்லிம்களோடு வணிகம் செய்து ரொம்ப ஈஸியா இருந்தது. அதை நான் யோசிக்கிறேன். இது அவர்களுடைய வணிகம் என்பது அவருடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கு இல்லையா? ஏன்னா பல நூற்றாண்டு காலமாக அவர்களுக்கு அந்த தொடர்பு இருந்திருக்கு. நன்றி. இந்த நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு சமூக அடிப்படையில் பெருந்தொண்டு செய்தவர்கள் தமிழ் முஸ்லிம்கள். அது வரலாற்று குறிப்பு, அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அச்சு தொழிலோடு அவர்கள் தமிழையும் வளர்த்தார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அச்சு தொழில் ஏன் முஸ்லிம்கள் கையில் இருந்தது, தமிழ் முஸ்லிம்கள் கையில்? மற்ற இந்துக்களோ அல்லது மற்ற தமிழர்களோ அந்த அளவுக்கு அச்சு தொழிலில் ஈடுபடலை, பின்னால் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதோட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மலாய் சமூகத்தோட நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால மலாய் மொழியிலையும் அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. தமிழ் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு தமிழுக்கு மட்டுமல்ல, மலாய் மொழியிலையும் அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்கு. ஆக இந்த அச்சு தொழிலை அவர்கள் அவ்வளவு அதை இங்கே கொண்டு வந்ததோ அல்லது அதை ரொம்ப பயன்படுத்துறதுக்கு காரணம் இருக்கா? அதான், ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய வரலாறு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ தமிழர்கள் நிறைய புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அச்சு இயந்திரங்கள்லாம் அவங்க கையில் இருந்தது. அதோட வெளிநாட்டு பாதிரியார்கள் தான் அச்சு இயந்திரங்களை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்தது. எனக்கு எப்போவுமே இது ஒரு கேள்விக்குறி இருந்தது. சிங்கப்பூர், மலேசியாவை பொறுத்த மட்டும் முஸ்லிம்கள் அச்சு இயந்திரத்தை அதிகமாக பயன்படுத்தி அவர்களுடைய மதத்தோடு இல்லை, இஸ்லாமிய மத நூல்களோடு இல்லாமல் இந்த நாட்டினுடைய மிக பழமையான தமிழ் நூல்களை அச்சிட்ட பெருமை அவர்களுக்கு தான் இருக்கு. அதனால என் மனதில் எப்பவுமே அது ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அதோட அவங்க பத்திரிகை தொழிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் பெரிய ஆதாயம் இல்லை என்ற போதிலும் அந்த தமிழ் சமுதாயத்திற்கு பத்திரிகை வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா அவங்ககிட்ட இருந்தது. அதற்காக பெரும்பாடுபட்டு பல பத்திரிகைகளை, முதல் பத்திரிகை அவங்க தான் பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய வரலாறு ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு வரலாறு. அதை நீங்கள் சொன்னீங்க. இந்த அந்நியப்படுத்தப்படுவதாக உணர்ந்தார்கள்னு பிற்காலத்தில், அதாவது நம்மளுடைய கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும்ல, சிங்கப்பூரினுடைய புதிய வரலாறு, அதில் நம்ம ஒரு தனி நாடாக ஆன போது இந்த தமிழ் முஸ்லிம்கள் மலாய்க்காரர்களோடு இருக்கிறதா அல்லது தமிழர்களோடு இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர்கள் மதத்தால் மலாய்க்காரர்களோட நெருங்கிய தொடர்பு இருந்த போதும், பல பெண்கள் அவர்கள் மணந்த போதிலும், அந்த மொழி என்று வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மொழியின்பால் உள்ள பெரிய ஒரு பற்று அவர்களை தமிழர்களாக தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு தோணுது. அதை பற்றி உங்களை கருத்தை கேட்க விரும்புகிறேன். அதே சமயம் இன்னொன்று,
பிற்காலத்தில் தமிழ் முஸ்லிம்கள் குடும்பங்களாக வந்தார்கள். ஆரம்பத்தில் தனித்தனி ஆட்களாக வந்தார்கள். பிற்கால குடும்பங்களாக வந்ததுனால அவர்கள் இந்த ஒரு பெண்ணை மணப்பதற்காக மலாய் சமூகத்தோடு சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் அவங்களோட சொந்த இந்திய மனைவிகளை, தமிழ் மனைவிகளே கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க. Their love and devotion to Tamil language seems to be a very big part of the identity. Do you agree with that? ஆமா ஆமா ஆமா. கலானித்துவ ஆட்சி முதிர்ந்த போது இந்தியால தமிழ் முஸ்லிம்கள் நிலை கொஞ்சம் they were in a somewhat tense situation. அந்த partition ஏற்பட்டது எல்லாம். இந்தியால நீங்க ஒரு முஸ்லிம் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் திராவிடர் இயக்கம் தமிழ் முஸ்லிம்களுக்கு ரொம்ப உதவி கொடுத்தது. அதனாலே தமிழ் முஸ்லிம்களுக்கு அந்த தமிழ் பற்று ஒரு ரொம்ப முக்கியமான அவங்க ஐடென்டிட்டிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. It has helped them to be part of wider Tamil society. Or ana அது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு தமிழ் முஸ்லிம்கள் தமிழ் கவிதைகளை எல்லாம் இயற்றினார். So there's a big amount of Tamil Muslim literature going back 500 years. So this is not a new development. Yeah. They could use that to basically show that they are also part of this society. They could say nama பாகிஸ்தான்காரரே நம்ம இந்திய தமிழர்கள். இறுதியாக ஒரு சின்ன கேள்வி. அது நீங்கள் அரபு தமிழை பற்றி நீங்கள் ஆராய்வு செய்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரபு தமிழ் தமிழ் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு புகுந்திருக்கு, அதனுடைய தாக்கம் என்ன பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல முடியுமா? அந்த அரபு தமிழ் 300-200 வருஷத்துக்கு முன் ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. நீங்க அரபி மொழியிலிருந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு வேண்டும் என்றால் அந்த அரபு தமிழ் மொழியில எழுதப்பட்டது. They would use அரபு தமிழ் for the translation. இல்ல ஒரு கேள்வி. ஒன்று வந்து அரபு மொழியை தமிழில் எழுதுவது, இன்னொன்று தமிழை அரபு மொழியில் எழுதுவது. ஆமா. இது தமிழ்ல பேச தெரியாது. Okay, you can say in English. Yeah, that's fine. So the thing is, this translation business, when they translate it from Arabic, you can see this also among the Malays. Yes. They will have a book. They will write in red ink. They will write one sentence in Arabic. Yes. In black ink, they will add the translation of the sentence. Now the Arabic language goes from right to left. Yes. The Tamil language goes from script goes from left to right. Left. If you do this in one manuscript, it does not work. Yes. So for the translation, they will use the Arabic script. For the day-to-day documents, they will use the Arabic script. Because also many women and பொம்பளைக்கு அரபி எழுத்து தெரியும், ஆனா தமிழ் எழுத்து தெரியாது. அந்த நேரத்துல அப்படியா குழந்தையாக குரான் படித்த தெரிந்து கொண்டார்கள். அதனால அரபி எழுத்து தெரியும். So they knew the Arabic script because of that. That is, day-to-day documents, they use the Arabic script. Right. But for the big literatures, and the Sira Purana, Ayram Salam, and the Peria Kapiya Nool, அதுக்கு தமிழ் எழுத்து பயன்படுத்திட்டாங்க. Okay, very good.
ஓகே, மிக்க நன்றி அலி. எனக்கு சரி, கொடுத்த நான் நேரத்தை நான் கூடுதலாக எடுத்துக்கிட்டோன்னு சந்தேகமாக இருக்கு. நீங்கள் மற்றவர்களுடைய கேள்விகளை இப்போ முன்வைக்கலாம். மிக்க எனக்கு சில, நன்றி. நன்றி. அதாவது இந்த சமூகத்தின் ஒரு 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 சிறுவன் என்ற அடிப்படையிலே எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு. நீங்க சொன்னது வரைக்கும் சில இந்த அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அதாவது நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப உள்ள நான் இப்ப இங்க வந்துடுறேனே, தற்கால இந்த தற்கால அஹ், கேள்விகள்ல இதுவும் ஒண்ணு. நான் யார், நான் எந்த பக்கம் அப்படிங்கிறது. பக்கம் என்றால் நான் வந்து அந்த அரசியல் ரீதியா பேசல. என்னுடைய அடையாளம் எது அப்படிங்கிறது தான். நான் வந்து சரி, இப்ப நான் வந்து முஸ்லிம், அதே வேளையில தமிழர். இங்க நான் சொல்ல வர்றது எப்படி உணர்றேங்கிறது கிடையாது, அவ எப்படி உணர்றோம் அப்படிங்கிறது கிடையாது. இதை நாம வந்து வலியுறுத்தணும் அல்லது வந்து அதை சரியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் முஸ்லிம்கள், தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அவசியம் கண்டிப்பா இருக்கிறது. நீங்க கூட வரலாற்று ரீதியா ஒன்று சொன்னீங்க மிஸ்டர் சாகர். இந்த பத்திரிகை தான் அவங்க போனது தன் அடையாளத்தை வலுப்படுத்தி இருக்கிறது தான் அப்படிங்கிறதுக்காக. அதுல அதுல நான் பாதி உடன்படுறேன். ஆனா உண்மையிலேயே வந்து தமிழ் மேல நிறைய பற்று அந்த சமூகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ஜூரோங்ல இருப்பாரு, இல்லைன்னா உட்லண்ட்ஸ்ல இருப்பாரு. ஆனா இப்ப ரமதான் மாதத்துல சிறப்பு சொற்பொழிவுகள் ஆற்றப்படும் தமிழ்ல. ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. இமாம்கள்லாம் ரொம்ப நல்லா தமிழ்ல பேசுவாங்க. அங்கே இருந்து மெனக்கெட்டு இந்த பெங்களூர் ஸ்ட்ரீட் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இல்ல அப்படின்னா வந்து கஃபூர் பள்ளிவாசலுக்கு போவாங்க. சூலியா, நீங்க சொன்ன சூலியா பள்ளிவாசலுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இல்ல எனக்கு இது சொற்பொழிவு இருக்கு, பயான் அப்படின்னு சொல்லுவாங்க, சொற்பொழிவு இருக்கு. அங்க அவர்கள் கேட்டது வந்து இஸ்லாமிய அறநெறிகளை மட்டும் அல்ல, அந்த அழகு தமிழை ரசிக்கக்கூடிய இயல்பு. மற்ற பள்ளியாசல்லாம் போகலாமே, ஆனா அவங்க மெனக்கெட்டு போறது வெள்ளிக்கிழமை தொழுகையும் அப்படிதான். சில தமிழ்ல வந்து பயான் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சொற்பொழிவு நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து தேடி போறவங்க இருக்கிறாங்க. அரபு தமிழ் கிட்டத்தட்ட நம்ம ஜாவி மாதிரி தான். நீங்க மலாய்க்காரர்கள் எப்படி ஜாவியில வந்து அரபு இதை பயன்படுத்துறாங்களோ அதே போலதான் இங்கேயும் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க. அதனால அந்த மொழிக்கும் இந்த சமூகத்துக்கும், கண்டிப்பா அருண் நீங்க சொன்னது உண்மை, இந்த மொழிக்கும் இந்த சமூகத்திற்கும் ரொம்ப ஆழமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு 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 பாசம் நிறைந்த தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அடையாளத்தை பற்றி, இது அடையாளத்தை பத்தி நம்ம முக்கியமா பேச வேண்டியது காரணம், கேள்விகளும் வந்திருக்குது அதை ஒட்டி. அதுல ஒண்ணு, ஒரு நிமிஷம். ஓகே, இங்க இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு ஹாஜா கனி அப்படிங்கிறவர். தேங்க்யூ ஃபார் தி வெரி என்லைட்டனிங் ஸ்பீச், ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஹவு would you describe the situation of the Tamil Muslim now? As a Tamil Muslim, sometimes we feel we are caught in a cultural dilemma, either mistaken for a Hindu or a Malay. நாங்க வவ்வாலா குருவியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அது 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 தெரியல, அறிஞர்கள் இருக்கீங்க, நீங்க தான் சொல்லுங்க. அதுதான் அது அந்த அடையாள பிரச்சனை. சேம் வெரி சேம் ப்ராப்ளம். நான் இங்கிலீஷ்ல பதில் சொல்வேன். I think one thing we have to see is there is a tendency to think that this identity problem is sort of built into the Tamil Muslims. நீங்க தமிழ் முஸ்லிம்னா அந்த அடையாள பிரச்சனை இருக்கு. This is what we think. This is a common assumption. In the 19th century, that assumption was not there. When the British said Muslim in English, in the English documents, many times you can think when they say Muslim, they mean a Tamil Muslim or they mean an Indian Muslim. Why? Because when they wanted to say Malay or Arab, they said Malay or Arab. Only with the Indians was it important to distinguish, is he a Muslim or is he a Hindu? So when they say Muslim, they meant Tamil Muslims mostly. At those days, it was, you could easily shift between the different communities. Your Mahdum Sahib, right? He published Tamil. In 1890, he stopped publishing Singa Nesan. He stopped publishing Singa Nesan because people were not paying their subscription. And he was apparently so fed up with it that he stopped publishing Tamil. But till First World War, in his name, we still have Malay books. So if he was fed up with the Muslim community, Tamil Muslim community, you could still go to the Malay community. This is not easily possible nowadays. And that is what contributes, I think, to that problem. The important thing is to see that Tamil Muslims are not in a constant identity crisis.
It is simply that in certain ways, as Muslims in the mosques, they will be closer to the Malays, and as Tamil speakers, as Indians, they will come closer to the Indians. And there is, in principle, nothing wrong with that. It just needs to be facilitated. That's all. I think we are quite comfortable with the subsets that we form, socially, linguistically, and spiritually. And it doesn't have to be the one and the same. You can form very interesting subsets in as part of your existential reality. இன்னொரு கேள்வி முகமது ஹஷீம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. Who would you identify as the most influential Indian Muslim of the 19th century or the 20th century? Wow, that's a toughie. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை. பதினொன்பதாம் நூற்றாண்டில் சிக்கு மஹ்தூம் சாஹிப் of the Indian Muslims, right? மற்றும் இருபத்தாம் நூற்றாண்டில் ஒருவேளை காதர் சுல்தான். These are the two which I think have had the greatest impact. Sikkim Mahdum Sahib, because of the publications, the printing business, newspaper pioneering, etc. And Qadr Sultan had a very great, he was the first Tamil Muslim who actually caught the attention of the British. Before that, the British were very dismissive, and the Tamil Muslims stayed away from the British whenever they could. You can see that in the documentation. But Qadr Sultan, he was very celebrated. Typical problem, of course, the celebration was again racist. He was celebrated because in the First World War, when actually everyone expected that the prices of beef would go up, he had the monopoly of the beef import and he kept them down. And he was very much praised for that. And at that time, of course, the British said it's because of his European advisors. Then when his business failed, they blamed it all on him. Whereas if you see the timing, you can see it's the world economic crisis. But the really important thing was that with his business practices, he actually convinced so many people that this is a very honest businessman, and he was tremendously rich. If you see in Still Road le avanga bungalow irukku, Karaikal Mahal, அருமையானது. மற்றும் காரைக்கால்ல இன்னொரு பெரிய வீடு இருக்கு. I was told it was built by an Italian architect. And அந்த நேரத்துல காரைக்கால் ஒரு பிரெஞ்சு காலனி, இங்கிலீஷ் காலனி அல்ல. அந்த நேரத்துல என்ன பிரெஞ்சு அரசாங்க கட்டடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஆனா காதர் சுல்தானுக்கு ஒரு ஜெனரேட்டர் இருந்தது. அதனால அந்த வீட்டுல எல்லாம் எலக்ட்ரிக் லைட் எல்லாம் இருக்கு. இன்று வரை காரைக்கால் சுற்றிலும் ஊருகளில் the people still remember காரைக்காலின் வீதி பாரு, காதர் சுல்தான் வீடு பாரு. That is what people used to say. And weekendsல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காரைக்கால் போய் ராத்திரியில காதர் சுல்தான் வீட்டை பார்க்கணும்னு they went to see the illumination. அண்மையில வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சேன் தேக்காவை பத்தி. அதுல வந்து காதர் சுல்தானுடைய கதையும் சொல்லியிருந்தோம். அவருடைய இங்க சிங்கப்பூர்ல இப்ப இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அஃப்கோர்ஸ் ஸ்டில் ரோட்ல அவங்க இல்லை, இப்போ குட்ரோக்ல இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சோம். அதே போல இந்தியாவில் உள்ள அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்களோட டோஸ்டன். அநேகமாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கேள்விகள் நிறைய வந்திருக்குது. இன்னும் ஒரு 3 கேள்விகளோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நவீன சிங்கப்பூர் கட்டமைப்பில் தமிழ் முஸ்லிம்களின் பங்கு பற்றி உங்கள் கருத்து? சிங்கப்பூருடைய கட்டமைப்புனா அவர் வந்து இப்ராஹிம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்றாரா இல்லை சொசைட்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுறாரான்னு சரியா தெரியல. பட் நவீன சிங்கப்பூர் கட்டமைப்பில் தமிழ் முஸ்லிம்களின் பங்கு பற்றி உங்களுக்கு கருத்து?
சிங்கப்பூருடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. சிங்கப்பூருடைய இந்த காலகட்டத்தின் சில கூறுகளை, இந்த சமூகம் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Today's part in Singapore society, or the contribution of the Tamil Muslims. Contribution of Tamil, sorry. I think, from what I see, especially in fields like still Tamil education, Tamil media, Tamil Muslim niraya asiriyar irukanga. There are many teachers I've met when I did my research from the Tamil Muslim society, and especially Tamil teachers also. So I think, and also as you can see in the media, I see a fair amount still engaged in media, newspapers, Tamil Murasle, Palikuratla. I think this is a very important contribution which is often overlooked. There is this focus on the merchants because that is the history. வரலாற்றில் வணிகம் ரொம்ப முக்கியமானது. ஆனா இன்றைக்கு வணிகத்தை தவிர கல்வியில அந்த பங்கு ரொம்ப முக்கியமானது. I think this is the most important thing, and it's often overlooked because we are somehow trained towards looking where the money is. So, but I think nowadays their greatest contribution is in the area of education and media. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி நிதிஷ் செந்தூர் அனுப்பியிருக்கிறாரு. இது இப்படிதான் உங்கள்கிட்ட கேட்கும். எங்க பார்ட்னர் பேரு யூசுப் ராவுத்தர். அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ராவுத்தர், மரைக்காயர், பட்டாணி போன்ற பிரிவுகள், சாயிப், லெப்பை, இந்த போன்ற பிரிவுகள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு வந்து நிதிஷ் கேட்கிறார். இது என்னோட பேச்சு இருக்கு. கொஞ்சம் சுருக்கமா எப்படி? Very shortly, I think the main culprit is the British. இந்திய சமூகத்தை பார்த்தபோது இந்த பிரிட்டிஷருக்கு இங்க எல்லோருக்கும் ஜாதிவாதம் இருக்கு யோசித்தாங்க. They thought that everyone in Indian society is broken in castes. So they made those ஒரு புத்தகம் இருக்கு, ஜாதிகள் தென் இந்தியா ஜாதிகளும், the castes and tribes of southern India in early 20th century. They would always identify who are the different castes. With the Muslims, they had a problem. 19ஆம் நூற்றாண்டு எல்லா தமிழ் முஸ்லிம்களை லப்பை என்னும் அழைக்கப்பட்டது. So the British would call all the Tamil Muslims Labbais. The Urdu-speaking Muslims would call all Tamil Muslims Labbais. Then the British started digging. How can it be they are all Labbai? No distinction. Then they realized, okay, there are some richer people, there are some poorer people. They started calling the richer people Marakkar. Because Marakkar was a title, but it was an individual title. It was not a community title or a samuha ile, right? One person would say so-and-so Marakkar. Marakkar, there's a Persian word or a Parsi vartai, Nakhuda. Nakhuda என்றால் மரக்கல நயனர், அந்த மாதிரி அர்த்தம். So that was translated into Tamil as Marakkar. So that Nakhuda word translated as Marakkar would be applied to anyone who owned ships, who was a big businessman. Not in a communal sense, but in an individual sense. The British started saying, okay, all the rich people should return themselves as Marakkar in the census. And then they started identifying, okay, there are other groups. There's Rauta, there's this group, there's that group, there's that group. And they put it in that book and they wrote about it and said, Marakkar are these people. These are the identifying characteristics of Marakkar. These are the identifying characteristics of Rauta.
And this has percolated into contemporary society. So many Tamil Muslims I talk to, when they say, okay, we are Rautar, it means this. And then I ask, how do you know it means this? Then they will say, there's a book, I can show you. And every time they pull out some British book, census report, all that, castes and tribes of southern India. So my idea is, yes, there is a differentiation. Niraya Piriva irundade before the 20th century. But these distinctions were mostly according to the ur. Nan Tenkasiavar, Ilayangudyar Idela. So you would say Karainalu, exactly. You would identify by your ur. You would not identify with one of these community terms. So it's a very difficult history because the differences were there, but they were not looked at in terms of these communities. The differences were regional, right? You were in a coastal town, your occupation, everything was different from the people who were in an inland town, who were mostly weavers, you were mostly merchants, you were mostly brokers, whatever. So this is a very difficult question. And every community, if you go to Palikat, you will find one history. You go to Nagur, you will find a second history. You go to Kadayanallur, you will find a third history. In Kadayanallur, if they say Rautar, it means something different from what they mean with Rautar if you are in Ilayangudi or in Muttupette. Torsten, once again, எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது வந்து ஒரு சமூக பிரதிநிதியாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் இன்று சொன்ன செய்திகள் பலருக்கு ஆய்வு பொருளாக ஆகலாம். இங்கே பல இளையர்கள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புவோம். இது வந்து ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறீங்க. அது மூலமாக உங்களுடைய பயணங்கள் கண்டிப்பாக ஒரு நெடிய பயணமாக இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து பல பேர் தொடரலாம். அதற்கு முதலில் உங்களுக்கு இந்த ஆய்வரங்க ஏற்பாட்டு குழுவின் சார்பாக நன்றி சொல்ல நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல நளினாவை அழைக்கின்றேன். நளினா கோபால், இந்திய மரபுடைமை கழகத்தின் பொறுப்பாளர். அவங்க தான். வாங்க நளினா. நன்றி அலி. நான் இந்திய மரபுடைமை நிலையத்தில் காப்பாளராக, அதாவது கியூரேட்டராக இருக்கிறேன். டாக்டர் டார்ஸ்டன் ஷாஷர் இன்றைக்கு பெர்லின்லேருந்து எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டார்ஸ்டன் எனக்கு பல வருஷமா தெரியும். இப்போ வந்து ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 11 வருஷம்னு சொல்லலாம். நான் முதல்ல டார்ஸ்டனை சந்திச்சதே அவர் தமிழ்ல பேசும்போது தான். அதனாலதான் எனக்கு தெரியும் அவர் தமிழ்ல வந்து ரொம்ப அழகா பேச முடியும். அதை வந்து பேச்சு மட்டும் இல்ல, அந்த கேள்வி பதில் நேரத்திலையும் அவர் வந்து வெளுத்து வாங்கிடுவாருன்னு தான் நான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி டார்ஸ்டன். உங்களுக்கு காலை நேரம் இத்தனை சமயத்தை எடுத்துட்டு எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மரபுடைமை நிலையத்தின் சார்பாக எங்களுடைய நன்றி. அது மட்டும் இல்லை, எங்களுடைய நடுவர் திரு அருண் மகிழ்நன், எங்களுடைய ஹோஸ்ட் திரு முகமது அலி, 2 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது வளர்தமிழ் இயக்கம், யுவபாரதி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு, 3 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை காண முடியாதவங்க யூடியூப் சேனல், இந்திய மரபுடைமை நிலையத்தோட யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வாரம் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றி அலி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா முடிச்சு கொடுத்துருங்க. தேங்க்யூ. இது தொடராதா என்ற ஆசையோடு விடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இது. அந்த அளவுக்கு வந்து தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சமூகமாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியும் கூட. இந்த தொடரில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய பாரம்பரியம் பேசப்பட்டது, தமிழர்களின் பாரம்பரியம் பேசப்பட்டது, இந்திய சமூகத்தின் பாரம்பரியம் பேசப்பட்டது, வர்த்தகம், ஆன்மீகம், இப்படி பல துறைகள் தொட்டு நாங்கள் வந்து இப்போ பல உங்களை போன்ற டார்ஸ்டன் சாகர் போன்ற ஆய்வாளர்களையும் அறிஞர்களையும் கல்விமான்களையும் அழைத்து இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம். பலர் ஆர்வமாக கலந்து கொள்கின்றீர்கள். ஒரு சனிக்கிழமை
மாலை நேரம் வந்து ஒரு காஃபி முன்னாடி வச்சுட்டு டெலிவிஷன் பார்க்கறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சாய்வு லெப்ப ஒரு இளையாங்குடியிலும் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆர்வம் நிறைய இருக்கின்றது. இதுவே ஆர்வமாக இருக்கட்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல், இதனுடைய அடுத்த நிகழ்வு ஜனவரி 30ஆம் தேதி, அடுத்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி. கோவிட் முடிஞ்சிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷமான காலகட்டத்தில் உங்களை எல்லாம் மறுபடியும் பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன், ஏற்பாட்டாளர்களைப் போலவே. ப்ரொஃபசர் சுனில் அம்ரித், ஏல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், அவருடைய உரை நிகழவிருக்கின்றது. இதில் நீங்கள் கலந்து கொள்ள வழக்கம் போலவே பிடெக்ஸ் அல்லது ஃபேஸ்புக் பக்கங்களில் சென்று பதிவு செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள ஒரு ஆய்வரங்கத்தில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பேன் என்ற ஒரு ஆசையோடு உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது நான் விடை தருகின்றேன். அழகான ஆய்வு கட்டுரை படைத்த சாஷர் அவர்களுக்கும் அருள்மகிழன் கலந்துரையாடல் செய்த அருள்மகிழன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.